சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4வது இடமான கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க. அடுத்தது மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம். சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார், கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடம் அப்படின்றது கன்னியில் செவ்வாய் இருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்தின்படி 11ஆம் வீடு கும்ப வீடு. இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த 2/7/2025 17/11/2025 வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க? விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தினுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம். சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 14/9/2025 தான் அவர் கன்னியா ராசியிலிருந்து அவர் துலா ராசிக்கு போகிறார். சரி, சுக்கிரன் எங்கே இருக்கார்? சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு 4 நாள் 21ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி 15/9/2025 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் இடத்துல, அதாவது பார்த்தேனால் கடகத்தில் இருக்கார். கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் ஒரே வாரம் 25ஆம் தேதி அன்றைக்கே சிம்மத்துக்கு போயிடுறார். 25/8/2025 அன்றைக்கி சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னாக்க ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 4ல் சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கிறார். சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். இப்போ பொறுத்தளவுக்கு குரு 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், வண்டி வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறதும் 7.5 சனி. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கு. இது சனியை பொறுத்தளவுக்கு 4 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு மங்கு சனி ஃபஸ்ட் ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு பொங்கு சனி, 3ஆவது ரவுண்டு கண்டச்சனி, 4ஆவது ரவுண்டு மரணச்சனி. இது 2ஆவது ரவுண்டு நடக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் ஆகக்கூடியது. சுப விரயங்கள் குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறது, அடுத்தது புதிய வீடு வாங்கக்கூடிய செலவு பண்ணக்கூடியது, புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய செலவு பண்ணக்கூடியது. இதை என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த ராசிநாதனான குரு 4ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும். தனம் கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். சப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு 2க்கும் 9க்கும் உடையவர் 7ல் இருக்கிறாரு. அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கு, நீண்ட காலமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி தொடர்பும் குருவுடைய பார்வை, அதாவது வியாழன் நோக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது. அதுபடி பார்த்தோம்னாக்க 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது. குருவும் 4ல் இருக்கிறாரு. கலத்தரக்காரரான சுக்கிரனும் 4ல் இருக்கிறாரு. கண்டிப்பாக திருமண தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் இந்த மீனராசி என்பர்கள் திருமணமாகி ரொம்ப நாளாக
திருமணத்திற்கு தடை என்பது வந்துச்சு, அது விலகிடுச்சு. அதுக்கடுத்து சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி, இந்த சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான மாதம் சொல்லலாம். நாம் எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது மாதாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள். 1 சூரியன், 2 சந்திரன், 3 அங்காரகன், 4 புதன், 5 சுக்கிரன், இவர்களை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்கிறோம். இப்போ இந்த புத பகவான் உங்களுக்கு என்னென்ன நற்காரியங்களையும், இந்த சுக்கிர பகவான் என்னென்ன நற்காரியங்களையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு தருவார் அப்படின்றத அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இந்த ராசியான மீன ராசிக்கு 3/8க்கு உண்டானவர். அவரை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே 4ஆம் இடத்துல இருக்கார். கேந்திரம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவும் 4ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி 3க்கு 3 இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் இவ்வளவு நாளாக வந்து ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல அபிமானமும் நல்ல ஒரு பதவி புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார், ஒரே வாரத்தில் 6ஆம் இடத்துக்கு போகிறார். புதனும் சூரியனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில், அதுவும் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக வரும். டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து டிரான்ஸ்ஃபரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு வெளியில் வந்து வேலை தேடிக்கொண்டிருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும், ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 3ஆம் அதிபதி 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நேரங்கள், சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் என்னென்ன, இந்த சில நாட்களில் வந்து என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், அதை தவிர இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பரிகாரங்களை செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறத வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சந்திராஷ்டமத்தின் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு முடிவையும் வந்து சரியான முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு உங்களுடைய மனசில் ஏற்படும். அப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ அதுகளை நீங்கள் செஞ்சிருவீங்க. அதுகளை செய்கிற போது அதனால் வரக்கூடிய விபரீதங்கள் பின் விளைவுகளாக மாறி பின்னாடி அதனுடைய தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இப்போவே நாம் முன்கூட்டியே அதை வந்து தவிர்த்துட்டோம்னா அந்த பின் விளைவுகள் வராமல் போயிடும். அதுக்காகத்தான் வந்து சில வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது என்னென்ன வேலை அப்படின்னு பார்க்குற போது, ஒன்று பிரயாணம், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்யக்கூடாது. அதே போல் புதிய முயற்சிகள், புதிதாக ஏதாவது தொடங்கிறது, புதுசாக செய்கிறது, அந்த மாதிரி உள்ள காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது. அதுகளையெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள சிரமங்கள் வராமல் இப்போவே நம்ம வந்து அதை சரிப்படுத்திக்கிட்டோம், அதாவது வரும் முன்னரே நம்ம காப்பாற்றிக்கிட்டோம். அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார், வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தொரு போல கெடும்னு. அதுபோல் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா பின்னாடி நமக்கு தொல்லைகள் வராமல் போயிடும்
அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் இந்த நாட்களை வந்து தவிர்த்துக்கிறங்க. அது என்னென்னக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது 27/8/2025 இரவு 8 மணி 13 நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பமாகுது. 28/8/2025 வியாழக்கிழமை, 29/8/2025 வெள்ளிக்கிழமை, 30/8/2025 சனிக்கிழமை காலையில் 7 மணி 50 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்துக்கு உங்களுடைய காரியங்களை எல்லாம் மாற்றி அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து 7.5 சனி இல்லை விரையச்சனியாக நடந்துட்டுருக்கிறது. ஐயா வந்து 2வது ரவுண்டு நடக்கிறவங்க பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுபகாரியங்கள் நடக்கும்னு சொன்னாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகணுங்கிறது கூட ஒரு சுபகாரியம்தான். அந்த சுபகாரியங்கள் கூட நடக்கும். ஐயா சொன்ன காரியங்களும் நடக்கும். சுபகாரியங்கள்னால் அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த செலவுகளை பண்ணினீங்கன்னா வீண் விரைய செலவுகள் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த வீண் விரைய செலவுகள் சுபவிரயமாக மாறிடுச்சு. அப்போ இது இந்த சுபவிரயங்கிறது என்றைக்கு இருந்தாலும் செய்ய வேண்டியது. அப்போ அதில் கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த சுபவிரயத்தை செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு அசுப விரயங்கள் குறைஞ்சி போயிடும். அப்போ அதனால் அந்த சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. 2வது வந்து உங்களுக்கு வந்து இந்த விரையச்சனியாக இருக்கிறதுனால ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கமாக கோவிந்தவாடி அகரம்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போங்க, தீபம் ஏற்றி வழிபடுங்க, அர்ச்சனைகள் செய்து வழிபடுங்க. உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனைகள் பண்ணி வழிபடுங்க. இதெல்லாம் வழிபட்டுட்டு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். சனீஸ்வரனுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறது வந்து மிக பிடிக்கும். தான தர்மங்கள் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும். நேர்மையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ நேர்மையோடு இருக்கிறவங்கள அவர் வந்து ரொம்ப தாக்குறது கிடையாது. அதனால் நேர்மையாக இருக்கிறதுக்கு பழகுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய மனம் பூரிப்படைஞ்சு உங்களுக்கு சில நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார். அதனால் தான தர்மங்கள்ங்கிறது வந்து தர்மம் தலைகாக்கும்னு அன்றைக்கி நம்முடைய பெரியோர்களே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் தர்மங்கள் பண்ணுங்கள். அதுலேயும் ஊனமுற்றவர்கள், அதாவது நொண்டி, கால் நொண்டி, கை நொடம், இல்லை வேறு அங்கத்தில் ஹீனங்கள் உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து வேணுங்கிற உபகரணங்களை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு 7.5 நாட்டு சனி இருக்கிற போது இந்த உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் சனியினுடைய உபகரணங்களாக இருக்கும். ஏன்னு கேட்டால் சனியே முடவன் கிரகம், அவருக்கே கால் ஊனம். அப்போ அதனால் அதுகளையெல்லாம் செய்கிற போது ரொம்ப உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார். அவர்னால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கிடும். அப்போ அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய சந்ததிக்கும் அந்த தர்மங்கள் தலைகாக்கும். அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக அவசியம் செய்யுங்க. அந்த தான தர்மங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வளர்ச்சி பெற செய்யும். மேலும் உள்ள விவரங்களை ஐயா ஆஸ்ட்ரோ கே செய்யுங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இந்த மீன ராசியை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. வேலையில் மாற்றங்கள் வரும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன், அதாவது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வேலையிலிருந்து வேறு ஒரு வெளி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. சொந்த ஊரை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் போய் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு, அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தாலேயானால் மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம், தாய் தந்தையரிடம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து மாறுதல்கள் இருக்கும். அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர அதாவது நீரில் வாழக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய ஜீவங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.